வீரமாமுனிவரின் உருவ சிலை தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டி கிராமம் புனித பரலோக மாதா ஆலய வளாகத்தில் ரூபாய் 1 கோடியில் வீரமாமுனிவரின் உருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். சமீபத்தில் வீரமாமுனிவரின் சிலையை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த மாவட்டத்தில் திறந்து வைத்தார் அப்படின்னு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் இல்லை எந்த ஊர்னு கேட்டாங்கன்னா காமநாயக்கன்பட்டி. இந்த நிகழ்வு ஜனவரி 2024 அன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வு அன்னைக்கு பல சிலைகளை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதல்வர் அவர்கள். நாமக்கல் கவிஞருக்கு மார்பளவு சிலையை திறந்து வைத்தார். நாமக்கல் நகரில் அவரது நினைவு இல்லத்தில் மார்பளவு சிலை ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. கணியன் பூங்குன்றனார் மார்பளவு சிலை யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற சொற்றொடரை வழங்கிய சங்க பெரும்புலவர் கணியன் பூங்குன்றனாருக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் மகிபாலன்பட்டியில் மார்பளவு சிலை மற்றும் நினைவு தூணை முதல்வர் திறந்து வைத்தார். சமீபத்தில் கணியன் பூங்குன்றனாருக்கு எந்த மாவட்டத்தில் சிலை அமைக்கப்பட்டது அப்படின்னு கேள்வி வாய்ப்பு இருக்குது. சிவகங்கை மாவட்டம். எந்த பெரும்புலவருக்கு நினைவு தூணை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைத்தார் அப்படின்னு கேள்வி கேட்டால் கூட கணியன் பூங்குன்றனார் தான். குயிலி அவர்களுக்கு உருவச்சிலை. வேலுநாச்சியார் அவர்களின் வளரி படைக்கு தலைமை வகித்த வீரத்தாய் குயிலி வேலுநாச்சியாரின் வெற்றிக்காக தன் உடலில் எரி நெய்யை ஊற்றிக்கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கில் குதித்தார். குயிலியின் தியாகத்தை போற்றிடும் வகையில் சிவகங்கை மாவட்டம் ராகினிப்பட்டியில் அமைந்துள்ள வேலுநாச்சியார் மணிமண்டபம் மற்றும் வீரத்தாய் குயிலி நினைவுச் சின்னம் அமைந்துள்ள வளாகத்தில் ரூபாய் 50 லட்சத்தில் உருவச்சிலை நிறுவப்பட உள்ளது. வெள்ளையர்களின் ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து கிபி 18ஆம் நூற்றாண்டில் போரிட்ட சுதந்திர போராட்ட வீரர் வாளுக்கு வேலி அம்பலத்துக்கு சிவகங்கை வட்டம் நரகம்பட்டியில் ரூபாய் 50 லட்சம் செலவில் உருவச்சிலை நிறுவப்படுகிறது. மன்னர் புலித்தேவர் படையில் முக்கிய தளபதியாக இருந்தவரும் சுதந்திர போராட்ட வீரருமான வெண்ணி காலடியின் நினைவை போற்றும் வகையில் தென்காசி மாவட்டம் நெற்கட்டும் சேவல் கிராமத்தில் ரூபாய் 50 லட்சம் செலவில் அவருக்கு உருவச்சிலை நிறுவப்படுகிறது. சுதந்திர போராட்டத்தில் அண்ணல் காந்தியடிகள் பொதுவுடைமை சிந்தனையாளர் தோழர் ஜீவா சிவகங்கை மாவட்டம் சிராவயல் கிராமத்தில் இருந்து பேசினர். அந்த இடத்துல மீட் பண்ணி பேசினாங்க. அந்த சந்திப்பின் நினைவாக அங்கு 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள அரங்கம் ஆகியவற்றுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். இந்த தகவலில் யார் யாருக்கெல்லாம் சிலை அமைச்சிருக்காங்க, அது எந்த இடத்துல அமைக்கப்பட்டுள்ளது, இதை முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுங்க. கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது.